Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆணையத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாராளுமன்றத்திற்கு வெளியிலே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், அதாவது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளினுடைய எம்பிக்கள் வெளியில் பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியிலே அவர்கள் பதாகைகளோடு நின்று முழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் கைகளில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் எழுதப்பட்ட அந்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மோடி சார், நோ சார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சார் என்றால் என்னவென்றால், அது தற்போது வாக்காளர் சிறப்பு திருத்தம், அந்த வாக்காளர் பட்டியலிலே சிறப்பு திருத்தம் செய்யப்பட்டு வருகின்றது. அதனுடைய ஆங்கில சுருக்கம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிசர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் ரோல்ஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய சுருக்கம் தான் இந்த SIR சார். எனவே அது தேவையில்லை. அதாவது பீகார் மாநிலத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியலிலே சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர தேர்தல் ஆணையம் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதாவது நீங்கள் இந்தியாவினுடைய குடிமகன் தானா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அதற்கு ஆதாரமாக ரேஷன் அட்டையோ ஆதார் அட்டையோ கொடுத்தால் அது போதுமான ஆவணம் கிடையாது. நீங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய மூதாதையர் போன்றவரெல்லாம் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்பதற்கான அந்த ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கான காரணம், பீகாரில் வங்கதேசம், மியான்மர் போன்ற நம்முடைய அண்டை நாடுகளிலிருந்து பல குடியேற்றங்கள் சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கிறது. எனவே அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது திட்டமிட்டு சிறுபான்மை மக்கள் மீது தொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அவர்கள் பல ஆண்டுகளாக இந்தியாவிலே தான் வசித்து வருகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக கொடுக்கக்கூடிய ஆவணங்களை ஏற்க மறுத்து நீங்கள் பிறப்பு சான்றிதழை கொண்டு வர சொன்னால் அவர்கள் எங்கே சென்று அந்த பிறப்பு சான்றிதழை கொண்டு வருவார்கள் என்று கேள்விகளை வைக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாகத்தான் அவை கூடியதுமே, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே இந்த பிரச்சனை தான் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து இரண்டு அவைகளையுமே நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. கடும் அமளி ஏற்பட்ட காரணத்தால் 1 மணி நேரத்திற்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒத்திவைக்கப்பட்ட இந்த சூழலில் தான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் அனைவரும் வெளியில் வந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கை என்ன, தங்களுடைய முழக்கம் என்ன என்பதை தெரியப்படுத்தும் விதமாக கைகளில் அந்த கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளையும் அவர்கள் உயர்த்தி பிடித்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.